காலம் எப்போதும் தனக்குள்ளே ஒரு கணக்கு வைத்திருக்கும். பிறந்த நாள் தெரியும். இந்த வாழ்வு முடியும் நாள் எது என்பது தெரியாது. அதுதான் காலத்தின் கையில் உள்ள கணக்கு. நீண்ட ஆயுள் வாழ்ந்த மனிதர்கள், நம் தலைமுறைகளை வாழ வைத்து வாழ்ந்த மனிதர்களின் மரணங்களை துக்கமாக கொண்டாடுவதில்லை. அதை வழியனுப்பும் விழா என்று மேளதாளத்துடனும் வான வேடிக்கையுடனும் கொண்டாடும் பழக்கம் இப்போதும் கிராமங்களில் உள்ளது. கிராமங்களில் பெண் பிறந்துவிட்டால் பள்ளிப்பாலுக்கு கவலை வந்துவிடும். பிஞ்சு உயிரின் மானம் தன்னால் எழுதப்படுகிறது என்பதால் தற்போது காலம் மாறிவிட்டது. எங்கும் எதிலும் எப்போதும் எந்த நேரத்திலும் பெண்கள் சுற்றும் உலகமாகிவிட்டது. இதனால் விழிப்புணர்வு பெற்றது கிராமங்கள். நகர வாழ்க்கை அடுக்குமாடிக்குள் மாட்டிய வாழ்வு. 1 BHK, 2 BHK, 3 BHK என்று கூடுகிறார்கள். அது வீடல்ல, அது வெறும் படுக்கை அறையே. நகரத்தில் முதியோர்களை ஆதரிக்க யாரும் இல்லை என்பதால், மேலும் இந்த சக்கர நகர வாழ்வில் அவனவனையே கவனிக்க நேரமில்லை. அதனால் மற்றவனாவது பெற்றவனாவது என்ற நிலை. முதியோர்களை ஆதரிக்க கட்டணம் மற்றும் கட்டணமில்லா அனாதை இல்லங்கள் பெருகிவிட்டது என்று நான் சொல்கிறேன். மாற்று கருத்து உண்டா உங்களுக்கு? கருணை கொலைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது கிராமங்களில் முதியோர்கள் கருணையற்ற முறையில் கொல்லப்படும் அவலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. தலைக்கூத்தல் என்ற திரைப்படமே இதை சொல்லி இருக்கிறது. இது கற்பனை என்றால் இதோ நடந்த உண்மை. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் நடக்கும் கருணையற்ற கொலைக்கு பெயர்தான் இது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் முதியவருக்கு தலைக்கு குளிப்பாட்டி என்ன நடக்கிறது? அந்த குடும்பத்திற்கு பாரமாய் உள்ள முதியவரை அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி பின்னர் அன்று முழுவதும் இளநீர் கொடுப்பதால் அவர்களுக்கு காய்ச்சல், வலிப்பு மற்றும் சிறுநீரக இழப்பு ஏற்பட்டு ஓரிரு நாட்களுக்கு பிறகு மரணம் ஏற்படுகிறது. இதில் வேதனை என்னவென்றால், போலி மருந்துகள் மூலம் மரண ஊசி போட்டு கொள்கிறார்கள். வாழ்ந்தவன் நம்மை வாழ வைத்தவர்களை, நம்மை கொண்டாடியவர்களை உறவுகள் எனும் பிணங்கள் பீத்து தின்கிறது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். இப்போது அதுபோல் நடப்பதில்லை என்று கூறப்படுகிறது. பிறப்பை தீர்மானிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அதுபோல் மரணத்தை தீர்மானிப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. தலை கூத்தலில் இருந்து தப்பிய முதியவர்களுக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டுகள் வாழ வாழ்த்துக்கள். இந்த பிறப்பு ஒரு முறைதான். வாழ்ந்து பார்ப்போம். உங்கள் சொந்தங்களிலிருந்து உஷாராக இருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.